அன்புடையவர்களே, இறைமகன் பிறப்பதற்கு முன்பே வளனார் அந்த திருமகனை பற்றி பல்வேறு கனவு காண்கின்றார். அதிலே ஒரு கனவு இன்று அருமையான செயலாக இறையடியார் வீரமாமுனிவரால் தேம்பாவணியிலே நமக்கு தரப்படுகின்றது. அதைத்தான் இன்று நாம் காணப்போகிறோம். அதிலே இறைமகன் இயேசுவை வர்ணிக்கின்றார். வெறுமனே வர்ணிப்பது மட்டுமல்ல, அவனுக்கும் தனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் என்பதையும் சிந்தித்து பார்க்கின்றார். ஒளி அமை பிறை நுதல் புருவத்து ஒன் சிலை வெளியமை உடுவிழி துகிரவெல் இதழ் நளியமல் ஆம்பல் வாய் நளினம் நான்முகம் களியமை நீர்வுக காணல் ஆம்களோ என்று கேட்கிறார். மகிழ்வினை படலத்திலே இந்த அருமையான செயல் அமைகிறது. இதன் பொருள் என்ன? ஒளி பொருந்திய பிறை போன்ற நெற்றியையும் புருவமாகிய ஒளி பொருந்திய வில்லையும் வானத்தில் அமைந்த வெண்மீன் போன்ற கண்ணையும் பவளத்தை வெல்லும் உதட்டையும் குளிர்ச்சி பொருந்திய ஆம்பல் மலர் போன்ற வாயையும் தாமரை மலர் காண நாணும் முகத்தையும் களிப்புடன் கூடிய கண்ணீர் சொரிய காணவும் கூடுமோ என்று வளனார் வினவுகின்றார். இதன் கருத்து என்ன? ஒளிரும் பிறை போன்ற நெற்றி, சுடரும் வில் போன்ற புருவம், மென்மீன் போல ஒளிரும் கண், பவளத்தின் அழகை வெஞ்சிய இதழ், குளிர்ந்த ஆம்பல் போன்ற வாய், செந்தாமரை போன்ற முகம், இத்தகைய அழகு கொழிக்கும் திருமகனை கண்கள் கசிய காண முடியும் அல்லவா? இது சூசையின் இன்பக் கனவு. ஒளி அமை பிறை நுதல் புருவத் தொன் சிலை வெளியமை யுடுவிழி துகிரை வெல் இதழ் நளியமை ஆம்பல்வாய் நளின நான்முகம் களியமை நீருக காணலாம் கொலோ என்று கேட்கிற கேள்வியை பார்க்கிறோம். அருமையான சொல்லோவியம். குழந்தை இயேசு எத்தகைய தோற்றமுடையவராக இருப்பார் என்பதை வளனார் கற்பனை செய்து பார்க்கின்றார். வெறுமனே கற்பனை செய்வது மட்டுமல்ல, அந்த கற்பனையிலே அவர் உருகி போகிறதுனால் கண்ணீர் பெருகுமா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். நாம் நம் ஆண்டவர் இயேசுவை எத்தனையோ தடவை ஓவியங்களிலும் சிலைகளிலும் பார்க்கிறோமே. அந்த மாதிரி கண்ணீர் பெருகும்படியாக அந்த உருவத்தை கண்டு மகிழ வேண்டும் என்று எத்தனை தடவை நினைத்திருப்போம். சிந்தித்து பார்ப்போம். வாழ்க.